ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். நம்ம எல்லாருமே கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிட்காயின், எத்தீரியம் இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஆல்ரெடி ரொம்ப ஹையாக இருக்குது. அதோட ப்ரைஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்காது. அண்ட் அதே டைமில் குட்டி குட்டியாக நிறைய காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காயின்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுறது சில பேரோட வழக்கமாக இருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேஃபாக 3க்கு போவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட ஒரு காயினில் நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்குக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்கேம், அதாவது கிரிப்டோ கரன்சி வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கருதப்படுற ஒரு ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேமோட நெட் ஒர்த் வந்து 1,00,000 கோடி. எனது 1,00,000 கோடியாக என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. கிட்டத்தட்ட அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் ஷாக்கிங்கான சில விஷயங்கள் இருக்குது, அண்ட் அதே டைமில் ஸ்டூப்பிடான சில விஷயங்களும் இருக்குது. எப்படி இதுக்கு மக்கள் விழுந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் திங் இஸ் யூ கெட் த பாயிண்ட். எப்பவுமே காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நபரை வந்து வலை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஃபேக்ட். ஸோ என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுனாங்க, எப்படிலாம் இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா இதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்டோரி ஃபார்ம் நீங்கள் படமாக எடுத்தாலும் சரி தான், இல்லைனா இதுக்கு பார்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் தலைமறை ஆனாலும் சரி தான் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியும், கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் வந்து ஒரு பெரிய புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படி வந்து நம்ம உசைன் போல்ட்டை வந்து அத்லெட்டிக்ஸில் சொல்கிறோமோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை பிட்காயின் சொல்லலாம். ஸோ புதுசாக ஒவ்வொரு வாட்டியும் காயின் கிரியேட் பண்ணும்போது பிட்காயின் அழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்செப்டை அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, உள்ள வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த காயின்ஸுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியம் கூட என்னன்னா, அவங்களோட கான்செப்ட் படி பிட்காயினில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு காயினை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொண்டு வரப்பட்டது. அண்ட் இன்ஃபேக்ட் பிட்காயின் இல்லாத ஃபீச்சர்ஸ் எத்தீரியமில் இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கை சொல்லலாம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் சொல்லலாம், அண்ட் ஸ்கேலபிலிட்டி சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபைன். இப்போது த டைம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? த டைம்ஸ்லேயே சொல்கிற அளவுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி, அதாவது கிரிப்டோ கரன்சின்னு கூட அவங்க சொல்லலை, மொத்தத்திலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்கேம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரியது. அதுவும் ஒரு பெண்மணி இதை நிகழ்த்தியிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியத்துக்குள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வாட் டு யூ மீன் அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 2017 ஒரு கிரிப்டோ பூம் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பிட்காயினை பற்றியும் தெரியாது, கிரிப்டோ கரன்சி பற்றியும் தெரியாது, பிளாக் செயினை பற்றியும் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், ஓ மை காட், நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ பெரிய ப்ராஃபிட் பார்த்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மட்டும் ஆள் மனசில் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆக்சுவலாக அது ஃபேக்ட் தான். எனக்கும் இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சரி ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் நிறைய பிட்காயின்ஸ் வாங்கி வச்சுட்டு பில்லியனர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டோம். பட் டெக்னிக்கலி டைம் ட்ராவல் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்லிட்டாரு. ஸோ எங்களோட கனவு வந்து சின்னாபினமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, தட் பீங் செட், அது ஒரு சைடில். இப்போ என்னன்னா, இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே பிட்காயினை விட பெட்டராக என்கிட்ட ஒரு காயின் இருக்குது, இந்த காயினை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லைக் நான் நீங்கள் உங்களோட குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்துட்டு தலைமுறைக்கு தேவைப்படுற அளவுக்கு காசெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பித்தலாட்டங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு காயின் தான் இந்த ஒரு காயின். சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஒன் காயின். அந்த காயினோட பேரே ஒன் காயின் தான். கிட்டத்தட்ட அந்த குழந்தையே நீங்கள் தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, எக்ஸாக்டாக அதில் ஒரு காயின், ஒன் காயின். ஃபைன். இப்போ என்னன்னா, இந்த காயினுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு வேறு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலி எதனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தெரியும் பிட்காயின் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே இருந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு காயின், ஒன் காயின்னு ஒரு காயின் கொண்டு வராங்க. அந்த காயின் வந்து பிட்காயினோட பெரிய காயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 வருஷத்தில் ஓஹோ நீ வளரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் ஓகே ஃபைன், அப்போ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த டைமில் வந்த மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் ஃபேக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ்லாம் ஃபேக் கிடையாது. சில காயின்ஸ் ஃபேக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா 2017 இருந்த காயின்ஸில் எல்லாமே இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது அப்படிங்கிறது ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட். ஸோ எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூல் லுக்கிங் வெப்சைட் வந்து செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நேற்று நான் ஒரு வீடியோவில் வந்து சொன்னேன், இந்த வெப்சைட் செமையாக இருக்குன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு என்கிட்ட கேட்காதீங்க. அண்ட் மோட்டோ வந்து மோஸ்ட்டாக பிட்காயின் டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்கீம் இதுதான், ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டேட் லெவல் ஆர் நேஷனல் லெவலில் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட ஆள் மனசுக்கிட்ட நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களோட ஆள் மனசுக்குள்ள நீங்களே சொல்லி இருக்கும்போது கடையில் உண்மையிலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. 1973 ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சைட் ஃபன் ஃபேக்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா, அதில் ஒரு காயின் தான் ஒன் காயின் சொன்னால, அந்த மாதிரிப்பட்ட அந்த ஒரு காயின், அந்த ஃபேக்காக கிரியேட் பண்ணதில் ஒரு காயின் இந்த ஒன் காயின். இங்கே இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரூஜா
இக்னட்டோவா அப்படிங்கிறவங்க வந்து 2015 வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பிட்காயினோட பெட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு வாட்டி இவங்க கத்துனாங்களாம், இன் 2 இயர்ஸ் நோபடி வில் ஸ்பீக் அபவுட் பிட்காயின் எனிமோர். அதாவது இன்னும் 2 வருஷத்தில் பிட்காயினை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி இதில் இவரோட இவங்களோட ஹிஸ்ட்ரி இவங்களோட எஸ்டிடி ஆர் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பிஹெச்டி வச்சுருக்காங்க, இவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இவங்க பேசிக்காக வந்து ஒரு வெல் கனெக்டட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதும் இவங்களோட இதிலேயே சொல்லப்படுது. அண்ட் இவங்ககிட்ட ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது, நான் அதை போய் பார்த்தேன். அண்ட் அதை பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு, சிஇஓ ஆஃப் ஒன்காயின் அப்படிங்கிறது இன்னும் இருக்கிறது. அண்ட் வெரிஃபை ஆச்சான்னு கேட்டிங்கன்னா வெரிஃபை இன்னும் ஆகவே இல்லை. ஒரே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் என்ன தெரியுமா, ஹாய் would you like to join in our business team? இதை தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணேன், இதை தான் வந்துச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ டெக்னிக்கலி நம்ம லெட்ஸ் கோ பேக் டு அவர் ப்ரீவியஸ் ஸ்டேஜ். ஸோ இங்கே பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதில் ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இதில் ஃபன் ஃபேக்டான விஷயம் வந்து அங்கே பிளாக் செயினே கிடையாது. இவங்களோட அந்த ஒன்காயினில் பிளாக் செயினே இல்லாமல் ஒரு கிரிப்டோ கரன்சி நடத்துறாங்க. ஹவ் இஸ் இட் இவன் பாசிபிள், என்னன்னே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கீழே வாங்க, உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய காசு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000 யூரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கை காசை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லேருந்து ஒரு 250,000 யூரோஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட கான்செப்ட் படி இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க போட்ட 10,000 யூரோஸ் வந்து 100,000 யூரோஸாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய வாட்டி அதை பப்ளிக்கு போக போது பப்ளிக் லைக் எக்ஸ்சேஞ்சில் ஆட் பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்சில் ஆட் பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் ஆட் பண்ணவே இல்லையா. ஸோ இதனால் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் த ஒன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷீ இஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் த ஒன் காயின் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கலி இவங்க சொன்ன கோட்ஸ் இதெல்லாம் நமக்கு இரலவெண்ட்டாக இருக்குது. இவங்க இதுக்கு முன்னாடி ஃப்ராடில் நிறைய இடத்துல மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஆக்சுவலாக ஃபேக்ட்ஸான சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். இப்போ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தரை வந்து இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த வேலைக்காக அப்படின்னா, இந்த சிடிஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் சொல்லுவாங்க. அந்த சிடிஓ போஸ்ட்டுக்காக ஒருத்தரை ஹையர் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாக்டாக இவர் தானான்னு எனக்கு தெரியாது. பட் அவரோட பேரும் இவரோட பேரும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இவரோட பேர் நானும் நினச்சேன், ஈஸியாக ரீட் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் என்னால் ரீட் பண்ண முடியல. உங்களுக்காக அது புரியுதான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். Hello, my name is Björn Bjerke. Have a nice day. ஓகே, இப்போ இவரோட பேரை கேட்டிங்களா, இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் சிடிஓவாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சிடிஓவாக அவர் உள்ளே போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் காமெடி பார்க்கும்போது வடிவேலு ஒரு துருப்பு சீட்டை பார்க்கும்போது அப்படியே தூக்கி வாரி போடுற ஒரு மொமெண்ட்டில் இருப்பார்ல, அந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுடுச்சான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோன்னா அவர் அப்போ தான் தெரிய வருது, 2 வருஷமாக இந்த கம்பெனி பிளாக் செயினே இல்லாமல் ஒரு கிரிப்டோ கரன்சி நடத்திட்டு இருக்காங்க. ஹவு இஸ் தட் ஈவன் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 2017 வந்து அவங்க 2019 வந்து இந்த விமன் இருக்காங்களா, அவங்களோட தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மணி லாண்டரிங் அண்ட் ஃப்ராடுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஒரு விக்கிபீடியா பேஜ் வரைக்கும் இருந்துச்சு. அந்த விக்கிபீடியா பேஜில் வந்து இவங்களை பற்றி பெருசாக ஒரு ஆர்டிக்கலும் இல்லை. பட் அவங்க தலைமறைவாக இருக்காங்க. அண்ட் ஃப்ராட்ஸ்டர் அப்படிங்கிற பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட், இப்போ எப்படி உங்களுக்கு காசு கிடச்சிது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். இன்வெஸ்டர்ஸில் கொஞ்சம் பேருக்கு காசு கிடச்சிது. எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 பேருக்கு அப்புறம் கொஞ்சம் இன்னொரு 10-15 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசை இவங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஓகே உண்மையிலே இதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அந்த காசு வந்து இன்னொருத்தங்க இன்வெஸ்ட் பண்ண காசு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரன் பண்ணி இனிஷியலாக உள்ள கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணவங்க ஓகே அப்போ கண்டிப்பாக அதில் காசு வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே இழுத்துட்ருக்காங்க. கடைசியில் மோசடி செஞ்ச அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட $4 பில்லியன், அதாவது 29,000 கோடியிலிருந்து $15 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோஸ்ட்டாக அவங்க சொல்ல வர கான்செப்ட் ஒரே ஒரு விஷயம் தான். மக்கள் வந்து அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் லைக் ஒருவேளை பேராசையாக இருக்கலாம், இல்லைனா அவங்கக்கிட்ட ஒரு இது இருக்கும், ஏன்னா ஒரு நல்ல சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, பிட்காயின் இப்போ ரொம்ப ப்ரைஸ்க்கு போச்சு, நம்ம பிட்காயினை வாங்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதே தான் 2017 நடந்துச்சு. இதே தான் இப்போ நடந்திருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். பிட்காயின் மேலே போகிறத நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். இதே டைமில் தான் நிறைய புதுசாக காயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் மார்ச்சில் வந்த ஒரு காயின், அப்படிப்பட்ட ஒரு காயின் தான் சேஃப் மூன் காயின். சேஃபாக மூணுக்கு போவோம் அப்படிங்கிறதுனால ஓகே ஃபைன், நான் அதை பற்றி பேச விரும்பல. பட் யூ கெட் த பாயிண்ட், என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வெப்சைட்ஸ்லாம் டெவலப் பண்ணி ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளும் நம்பி காசை உள்ளே போடுவோம். பட் உண்மையிலே காசு ரிட்டர்ன் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்பெனிட்டினா அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நியூஸ் பேப்பரில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை. பட் அண்டர்லையிங்காக இந்த பர்டிகுலர் காயின் இருக்குது, இந்த ஒன் காயினுக்கு கீழே எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பிளாக் செயினே இல்லை. பிளாக் செயின் இல்லாத பட்சத்தில் அதில் என்ன இது இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. இதே மாதிரி தான் சேஃப் மூன் காயினுக்கும் அண்டர்லையிங்காக ஒரு ஃபீச்சரும் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேரில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு காயின் தான். அண்ட் நான் நிறைய இடத்துல நிறைய மீம்ஸ் இருந்து ஆரம்பித்து நிறைய டெக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்து நான் சொல்கிறேன், கேம்பிள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இந்த காயின் இருந்துச்சு, சேஃப் மூன் காயின் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் சேஃப் மூனை தான் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக மூனுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்மெட்டும் எடுத்து மாற்றுக்கோங்க அண்ட் ஆக்சிஜன் சப்ளைலாம் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லைக் நான் அதுக்காக பேசவில்லை, நான் வந்து நீங்கள் மூணுக்கு ட்ராவல் பண்ணும்போது சஃபகேட் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐ தமிழன். பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.